நிக்கல் CN4 2 மைனஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கவனிங்க, நிக்கல் CN4 டைம்ஸ் 2 மைனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி போட்டாங்க தெரியுதா? சிஎனுக்கு மின்சுமை -1 வந்து 4 டைம் இருக்குது, -4. இதுக்கு 2 ப்ளஸ் 4ல் 2 போயிட்டா -2, 4ல் 2 போயிட்டா -2. ஓகேவா? எஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மைய உலோக அணு மற்றும் அதனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. மைய உலோக அணு வந்து நிக்கல் வந்து நிக்கல் 2+ அயனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நிக்கலுடைய அணைவு எண் ஃபஸ்ட்டு நிக்கலுக்கு போட்டுட்டு போடலாம். அவங்க டைரெக்டாக நிக்கல் 2+க்குன்னு வந்துட்டாங்க. இங்கே நிக்கல் 2+ அப்படிங்கிறது மைய உலோக அயனி. CN4 டைம்ஸ் ஈனி இருக்குது. 4 ஈனி மைய உலோக அணுவுக்கு ஈதல் சகப்பிணைப்பில் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நிக்கலுடைய அணியன் வந்து பார்த்திங்கன்னா 28. 3D8 4s2ன்னு போடணும். எப்படின்னு போடணும்? 3D8 4s2ங்கிறது நிக்கலுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ நிக்கல் 2+ அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த 4s வந்து இந்த 4sன்னு இருக்கா, இந்த 4s வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா நிக்கல் 2+ அப்படிங்கும்போது அது 2 எலக்ட்ரான்களை இழந்திருக்கும். ஓகேவா? 2 எலக்ட்ரான்களை இழந்து 3D8 மட்டும்தான் இருக்கும். உலோக அணு மற்றும் அயனியின் வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் பாருங்கள், 3D8 போட்டுட்டோமா? எஸ். சரி ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், 3D8 ஓகே, 3D8 4s2 4p. 3D8ல் 8 எலக்ட்ரான்கள் இருக்குது. 8 எலக்ட்ரான்களை ஃபஸ்ட்டு ஒற்றையாக நிரப்பிட்டு அப்புறம் 5 எலக்ட்ரான்களை ஃபஸ்ட்டு நிரப்பணும் ஆர்பிட்டாலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீதமுள்ள எலக்ட்ரான்களை நாம் நிரப்பணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 நிரப்பிட்டு 6 7 8ன்னு நிரப்பணும். 3D8 நிரப்பியாச்சு. 4sல எலக்ட்ரான்கள் கிடையாது. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ஈனி பார்க்கணும். இதில் ஈனி வந்து CN- ஈனி. CN- அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலிமையான ஈனி. ஸோ வலிமையான ஈனியாக இருந்துச்சுன்னா உலோகத்தின் 3D எலக்ட்ரான்களை இணையாக்குது. உலோகத்தின் 3D எலக்ட்ரான்களை இணையாக்குறது தான் இந்த ஈனியினுடைய முக்கியமான வேலை. ஏன்னா CN- அப்படிங்கிறது வலிமையான ஈனி. மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்களை இரட்டை பண்ணிட்டு தான் இனக்கலப்பில் ஈடுபடும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஈனியின் முன்னிலையில் மைய உலோக அணு அல்லது அயனியின் வெளிக்கூடு ஆர்பிட்டால்கள். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரானை இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ இது இரட்டை பிணைப்பாக மாறிடும். அப்போ 3D8 மாறிடும். ஓகேவா? இனக்கலப்பு பாருங்கள், அணைவு எண் 4. ஸோ அணைவு எண் 4. இனக்கலப்பு என்னன்னா, எப்படி அணைவு எண் 4ன்னு வருதுன்னா, இங்கே அணைவு சேர்மம் நிக்கல் CN4 டைம் அப்படின்னு வருது இல்லையா? எப்படின்னு பாருங்கள், அணைவு எண் 4னா 4 CN- இருக்குது. அப்போது அதுக்கு இணையான காலியான ஆர்பிட்டால்கள் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், D ஆர்பிட்டாலில் ஒரு ஆர்பிட்டாலையும் நல்லா கவனிக்கணும். இந்த சைடில் இருந்த எலக்ட்ரான்களை வந்து இணை செய்யணும். எலக்ட்ரான்கள் ஈனியினுடைய எலக்ட்ரான்கள் மைய உலோக அணுவினுடைய கடைசி இந்த இணை செஞ்சிருக்கிறியா, அதுக்கு பக்கத்தில் இருந்து தான் பக்கத்தில் இருக்கிற காலியான ஆர்பிட்டாலில் தான் ஈனி வந்து எலக்ட்ரானை கொடுத்துட்டு இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போது மொத்தம் 4 பாக்ஸ் மட்டும் போதும் இல்லையா? அப்போ பாருங்கள், ஒரு S ஆர்பிட்டால், ஒரு P ஆர்பிட்டால், ஒரு D ஆர்பிட்டால், ஒரு S ஆர்பிட்டால், 2 P ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடும். ஓகேவா? கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3D8 போட்டோமா? 8 எலக்ட்ரான்களை நிரப்பிட்டோமா? எப்படி நிரப்பியிருக்கிறோம் தெரியுதா? அடுத்து பாருங்கள், S ஆர்பிட்டாலில் ஈனியினுடைய ஒரு எலக்ட்ரான் இணையை நிரப்பியாச்சு. ஈனி வந்து மைய உலோக அணுவினுடைய வெற்று ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, எலக்ட்ரான் இரட்டையை வழங்கிடுச்சு. அதே மாதிரி 4sல ஒரு எலக்ட்ரான், 4pயில் 2 ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை வழங்கிடுச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இவங்க வந்து சேர்த்து போட்டிருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இதே மாதிரியே தனியாக பிரிச்சே வச்சுக்கோங்க. ஸோ டி ஆர்பிட்டாலில் 1 கவனிங்க. ஸோ D ஆர்பிட்டாலில் ஒரு ஆர்பிட்டாலும், S ஆர்பிட்டாலில் ஒரு S ஆர்பிட்டாலும், P
p ஆர்பிட்டாலில் ரெண்டு p ஆர்பிட்டால்களும் இனக்கலப்பில் ஈடுபடுது. இப்படி நீங்கள் போட்டிங்கனாவே போதும், பென்சிலில் போடுங்க. இந்த மாதிரி சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. மேலே குறிப்பிடணும். இது பார்த்தீங்கன்னா 3D, இது வந்து 3D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய d ஆர்பிட்டால், இது s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால். ஓகேவா? ஒரு d ஆர்பிட்டாலும் s ஆர்பிட்டாலும் ரெண்டு p ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபடுது. ஒரு d ஆர்பிட்டால், ஒரு s ஆர்பிட்டால், ரெண்டு p ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போது பாருங்க, 1 2 3 4 இனக்கலப்பில் ஈடுபட்டு 4 dsp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களை உருவாக்குது. இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களை மட்டும் அவங்க தனியாக போட்டிருக்காங்க. ஒரு s ஆர்பிட்டால், ஃபர்ஸ்ட் இருக்கிறது s ஆர்பிட்டால், நீங்கள் தனியாகவே போடுங்க. பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கணும். பாக்ஸ் பண்ணலினா கூட அவசியம் இல்லை. கரெக்டாக நீங்கள் தனியாகவே பிரித்து போடுங்க. மேலே இருக்கிற மாதிரி தனியாகவே போடுங்க. ஒரு s ஆர்பிட்டால், ஒரு d ஆர்பிட்டால், ஒரு s ஆர்பிட்டால், ரெண்டு p ஆர்பிட்டால் சேர்ந்து dsp2 இனக்கலப்பு உருவாகுது. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஈனிகள் வந்து எலக்ட்ரானை வழங்கின இடம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ dsp2 இனக்கலப்பு அடைந்து dsp2 ஆர்பிட்டால் இனக்கலப்பு அடைந்து dsp2 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் உருவாகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அணுவியன் 4னா இதனுடைய அமைப்பு என்னன்னா தலசதுரம். இதனுடைய அமைப்பு தலசதுரம். இதனுடைய காந்த பண்பு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து இனக்கலப்பு அடைஞ்சதுக்கப்புறம் ஏதாவது தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குதா? கிடையாது. எல்லாமே எப்படி இருக்குது? இணையாக இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குது? இணையாக இருக்குது. ஸோ எல்லாமே இணையாக இருக்குன்னா என்ன தன்மை உடையதாக இருக்கும்னா டயாகாந்த தன்மை உடையதாக இருக்கும். ஓகேவா? எஸ், இதில் பாராகாந்த தன்மையை சொல்ல முடியாது. தனித்த எலக்ட்ரான்கள் இருந்தால் தான் பாராகாந்த தன்மையை சொல்ல முடியும். தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து 0 அப்படின்னா இது என்ன காந்தத்தன்மை உடையதுன்னா டயாகாந்த தன்மை உடையது. சரி, காந்த திருப்புத்திறன் சுழற்சியினுடைய வாய்ப்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா μs is equal to root of n into n plus 2 அப்படின்னு சொல்லலாம். μs is equal to root of n into n plus 2 bm. இதில் வந்து பார்த்தீங்கன்னா μs is equal to root of n into n plus 2 அப்படிங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணால் என்னங்கிறது தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் இருந்தால் தான் போட முடியும். இதில் தனித்திரட்டை எலக்ட்ரான்களே கிடையாது. எல்லாமே இணையாக இருக்குது. இணையாக இருந்தால் இதில் வந்து n வேல்யூவே இல்லை. ஸோ μs வேல்யூ வந்து 0. சரி, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். FeCN6 3- அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ஏற்ற நிலையை போக்கணும். நீங்கள் பாருங்கள், FeCN6 3-. ஸோ இது -1. குளோரினுக்கு வந்து CN- வந்து அதனுடைய மின்சுமை -1 × 6 ஓகேவா? இதை எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிக்கலாம். x - 6 = -3. அப்போ x is equal to 6 plus 6 minus 3, x is equal to plus 3. ஓகேவா? x is equal to plus 3. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா Feனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 3+. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல Fe 3+ அப்படிங்கிறது மைய உலோக அயனி, Cn- அப்படிங்கிறது ஈனி. எத்தனை டைம் இருக்குன்னா 6 டைம் இருக்குது. ஓகேவா? எஸ், சரி. மைய உலோக அணு பார்த்தீங்கன்னா Fe, அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 3+. ஓகேவா? Fe 3+. ஸோ Feங்கிறது Feனுடைய அணு எண் எவ்வளவு அப்படின்னா 26. இரும்புக்கு வந்து அணு எண் வந்து 26. அப்போ வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்ன வரும்னா 3d6 வரும். 3d6 இரும்பினுடைய Feனுடைய எலக்ட்ரான் அமைப்பு. 3d6 இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு. இது Fe வந்து Fe 3+ மாறுது. Feனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 3d6 Fe 3+னா 4s ஆர்பிட்டாலில் இருக்க 2 எலக்ட்ரான்களை 4s ஆர்பிட்டாலில் இருக்கிற 2 எலக்ட்ரான்களை இழந்துருது. 3d ஆர்பிட்டாலிருந்து மேலும் ஒரு எலக்ட்ரானை இழந்துருது. அப்போ 4sலேருந்து 2 எலக்ட்ரானும் 3dயிலிருந்து ஒரு எலக்ட்ரானும் போயிட்டு 3d5 வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3d5 அப்படிங்கிற வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை Fe 3+ அயனி பெறுது. ஸோ இப்போ Fe 3+ அயனினுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னென்னா 3d5.
ஓகேவா 3d5 4s0 3d5 4s0ங்கிறது Fe3+னுடைய எலக்ட்ரான் அமைப்பு வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு பாருங்க அடுத்து உலோக அணு அல்லது அயனி வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் பாருங்க 3d5 4s 3dல d ஆர்பிட்டால் 5 d ஆர்பிட்டால்னா 5 ஆர்பிட்டால் அதில் ஒன்றுலேயும் ஒரு எலக்ட்ரான் நிரப்பிடலாம் 4sல வந்து 0 எலக்ட்ரான் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் அப்படியே போட்டுக்கிட்டோம் எலக்ட்ரான்கள் கிடையாது ஸோ 4s ஆர்பிட்டால் காலியாக இருக்குது 4pனா 3 ஆர்பிட்டால் 3 திசை நோக்கு பண்பு இது வந்து காலியாக இருக்குது ஓகேவா எஸ் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணோம்னா மைய உலோக அயனிக்கு நம்ம ஆர்பிட்டால் போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு ஈனியினுடைய தன்மை பார்க்கணும் இந்த இடத்துல ஈனிங்கிறது Cn- ஈனி Cn- அப்படிங்கிறது வலிமை மிகுந்த ஈனி வலிமையான ஈனி அப்போது மைய உலோக அணுவில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் எல்லாத்தையும் இரட்டை பண்ணுறதா இதனோட வேலை இரட்டை பண்ணிட்டு தான் என்ன பண்ணும் அது மைய உலோக அணுவினுடைய வெற்று ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை வழங்கும் ஓகேவா எஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மைய உலோக அணுவினுடைய ஆர்பிட்டால்கள் என்னென்னா 3d5 ஓகேவா 3d ஆர்பிட்டால் மொத்தம் 5 ஆர்பிட்டால் 1 2 3 4 5 போட்டுக்கிட்டோம் ஸோ இதில் பாருங்கள் இங்கே காலியாக இருக்கக்கூடிய இணை இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இணை பண்ணும் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொண்டு போய் கவனிங்க இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் போட்டுரும் அடுத்து இந்த எலக்ட்ரானை கொண்டு போய் செகண்ட் ஆர்பிட்டாலில் போட்டுரும் அப்போ முதல் 2 இணை ஆகிடும் கடைசியில் தேர்ட் ஒன்ல மட்டும் தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கும் ஓகேவா எஸ் இணை பண்ணிடுச்சா இருக்கிறத மட்டும் தான் எடுத்து போட முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் கடைசியில் இருக்க எலக்ட்ரானை கொண்டு போய் 2வது ஆர்பிட்டாலையும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத கொண்டு போய் முதல் ஆர்பிட்டாலையும் போட்டு முதல் 2 ஆர்பிட்டால்களை 2 எலக்ட்ரான்களை போட்டு நிரப்பிடும் தேர்ட் ஆர்பிட்டாலை காலியாக வச்சிடும் ஓகேவா தேர்ட் ஆர்பிட்டாலை என்ன பண்ணிடும் காலியாக வச்சிடும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலப்பு அடைய போகுது இனக்கலப்பு அப்படின்னா மேலே நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதில் எத்தனை ஈனிகள் இருக்குது அப்படின்னா இதில் எத்தனை ஈனிகள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இதில் 6 Cn இருக்குது அப்போ 6 வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்குதான்னு பார்க்கணும் ஈனிகள் வர்றதுக்கு முன்னாடி அதில் வெற்று ஆர்பிட்டால்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் 1 2 3 4 5 6 பாருங்கள் இதில் காலியான 6 ஆர்பிட்டால்கள் இருக்குது ஸோ அடுத்தது போடும்போதும் அதே மாதிரியே பாக்ஸ் போடுங்க சேர்த்து போட வேண்டாம் புக்கில் போட்டிருக்க மாதிரி சேர்த்து போடாதீங்க தனியாகவே போடுங்க கீழே ஆர்பிட்டாலை குறித்து காமிங்க இதே மாதிரியே போட்டு 3d5ல 5 ஆர்பிட்டால்ஸ் 4sல வந்து 1 4pல 3 இதை இப்படி போட வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போட வேண்டாம் எப்படி போடுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 5 ஆர்பிட்டால் அப்படியே போட்டுருங்க அடுத்ததில் சிங்கிளாக 4s போடுங்க அடுத்து 4p தனியாக 3ன்னு போடுங்க ஓகேவா சரி இதில் எலக்ட்ரான்களை நிரப்புங்க ஸ்டூடெண்ட்ஸ் 3dல என்ன பண்ணணும்னா 5 எலக்ட்ரானை நிரப்பணும் 1 2 3 4 5 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈனிகள் இது வந்து 3d இது 4s 4pன்னு போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் முன்னாடி ஸ்டெப்பு எப்படி போட்டிங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கிட்டு அதை இனக்கலப்பை மட்டும் பென்சிலில் குறித்து காமிங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து அணைவு எண் 6 ஸோ 6 Cn- இதில் வரப்போகுது பாருங்கள் இதில் ஒரு Cn- இதில் ஒரு Cn- இதில் ஒரு Cn- இதில் ஒரு Cn மொத்தம் 6 Cn எலக்ட்ரானை வழங்க போகுது அம்புக்குறி போட்டுருங்க அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரானை நிரப்பிடுங்க ஓகேவா இந்த க்ரீன் கலரில் போடுறதெல்லாம் Cn- 6 Cn- எலக்ட்ரான் இரட்டையை வழங்கி இனக்கலப்பில் ஈடுபடுச்சு அப்போ டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் டியில் வந்து 2 ஆர்பிட்டாலும் ஓகே டியில் வந்து 2 ஆர்பிட்டால் இனக்கலப்பில் இருக்குது டியில் 2 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் இருக்குது எஸ்ஸில் ஒரு இனக்கலப்பு ஆர்பிட்டால் பியில் 3 இனக்கலப்பு ஆர்பிட்டால் d2sp3 அப்படிங்கிற இனக்கலப்பில் இருக்குது ஓகேவா எஸ் ஸோ d2sp3 அப்படின்னு ஒரு d ஆர்பிட்டால் 2ம் ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபட்டு மொத்தம் 6 d2sp3ங்கிற இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் உருவாகுது ஓகேவா எஸ் ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ
ஒரு 2 d ஆர்பிட்டால் 2 d ஆர்பிட்டாலும் ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டால் மொத்தம் 6 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்படைந்து 6 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களை உருவாக்கியிருக்கு. ஓகே, d2sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் உருவாக்கியிருக்கு. ஸோ 6 d2sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் இருக்குன்னா அப்போ அணைவு எண் 6. அணைவு எண் 6 இருந்தால் இங்கே என்ன அமைப்பு உருவாகுதுன்னா எண்முகி. ஓகேவா, பாருங்க கொடுத்துருக்காங்க. அணைவு சேர்மத்தில் உள்ள d ஆர்பிட்டால்கள் இனக்கலப்படைவதால் இவைகள் உள்ள ஆர்பிட்டால் அணைவுகள்னு சொல்கிறோம். பாருங்க, இதில் ஏன் இதை உள்ள ஆர்பிட்டால் அணைவுன்னு சொல்கிறோம்னா இதில் என்ன d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய உள் d ஆர்பிட்டாலில் இனக்கலப்பு நடைபெறுது. உள் d ஆர்பிட்டால்னா உள்ள நடக்குது. dx² - y² dz² இனக்கலப்பு நடைபெறுது. ஓகேவா, அதனால் உள்ள ஆர்பிட்டால் அணைவுகள்னு சொல்கிறோம். ஓகே, எஸ். அடுத்து காந்த பண்பு பாருங்கள். இதில் தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கா? இனக்கலப்பில் தான் பார்க்கணும், மேலே பார்க்கக்கூடாது. இனக்கலப்புனா கீழே இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனலாக போட்டோம் இல்லையா? இதில் பாருங்கள் தனித்திரட்டை எலக்ட்ரான் இருக்குதா இல்லையா? எஸ், தனித்திரட்டை எலக்ட்ரான் வந்து 1 இருக்குது. தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் 1 இருக்குது அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்குதா? இங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து பாராகாந்தத்தன்மை உடையது. ஒரு தனித்திரட்டை எலக்ட்ரான் வந்து தனித்த இணையாகாத எலக்ட்ரான்னு சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். தனித்த இணையாகாத எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தன்மை வந்துடும்னா பாராகாந்தத்தன்மை வந்துடும். ஓகேவா, அப்போ n = 1. n = 1. ஸோ காந்த திருப்புத்திறன் சுழற்சி வாய்ப்பாடு பாருங்கள். μs = √n × n + 2ன்னு சொல்லலாம். இதில் ரூட்டு என்னோட வேல்யூ வந்து 1, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். √1 × 1 + 2ன்னு போடுறோம். அப்போ 3 × 1 √3ன்னு வரும். ஸோ √3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732 bmன்னு வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் அணைவு சேர்மம் COF6 3- போடுறோம். COF6 ஓகேவா. ஸோ இதில் எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்னுடைய மின்சுமை -1 ஃப்ளூரினுக்கு -1 6 டைம் இருக்குது. இப்போ இதுக்கு -6 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் -6 = -3. ஸோ எக்ஸ் = +6 - 3, எக்ஸ் = +3. ஓகேவா, ஸோ இங்கே CO ஆக்சிஜனேற்ற நிலை +3. ஓகேவா, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் CO ஆக்சிஜனேற்ற நிலை, கோபால்ட்டுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 3+, அப்படியே போட்டிருக்காங்க. கோபால்ட்டினுடைய அணியன் என்ன அப்படின்னா கோபால்ட்டினுடைய அணியன் கோபால்ட்டுக்கு அணியன் 27 ஸ்டூடெண்ட்ஸ். 27 அப்படின்னா எப்படி வரும்னா கவனிங்க, 3d7 4s2ன்னு வரும். இப்போ கோபால்ட்டுக்கு 3d7 4s2, கோபால்ட்டு 3+ அப்படின்னா இது மேலும் 3 எலக்ட்ரான்கள் இருக்குது. எஸ் ஆர்பிட்டாலிருந்து 2 எலக்ட்ரான் போயிடும், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ கோபால்ட் 3+ஓட எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னா 3d6. ஓகேவா, 3d6 4s0. 3d6 4s0ங்கிறது தான் கோபால்ட் 3+ஓட ஆக்சிஜனேற்ற நிலை. ஆக்சிஜனேற்ற நிலை கோபால்ட் 3+க்கு ஆக்சிஜனேற்ற நிலை 3+, அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 3d6 4s0. ஓகேவா, கோபால்ட் 3+னுடைய எலக்ட்ரான் அமைப்பு 3d6 4s0. ஓகேவா, எஸ் பாருங்கள். ஸோ எழுதலாம். இப்போ இங்கே உலோக அயனி வந்து கோபால்ட் 3+. ஸோ இப்போ வந்து 3d6 அப்படிங்கிறது கோபால்ட் 3+உடைய எலக்ட்ரான் அமைப்பு 4s0. நம்ம எப்பவும் போல் 3dயில் 5 ஆர்பிட்டால் போட்டுக்கணும். 4sனா ஒரு பாக்ஸு, 4pனா 3 பாக்ஸு போட்டுக்கணும், கண்டிப்பாக போடணும், கீழே குறித்து காமிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து 3dயில் எவ்வளோ வந்துச்சு 6 போடணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 பாக்ஸில் சிங்கிளாக 5 எலக்ட்ரானை நிரப்பிட்டு 6ஆவதாக இருக்க எலக்ட்ரானை முதல் ஆர்பிட்டாலில் கொண்டு வந்து நிரப்பணும். நிரப்பியாச்சா? சரி, அடுத்து இங்கே ஈனி F- சொன்னேன். F- வலிமை குறைந்த ஈனி. வலிமை குறைந்த ஈனினா என்ன பண்ணுன்னா 3d ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் இணையாகாமல் இருந்துச்சு அப்படின்னா
இது இணை பண்ணாது. ஏன்னா இது வலிமை குறைந்த ஈனி, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா, இங்கே வலிமை குறைந்த ஈனி தான் எஃப் மைனஸ். இது 3D எலக்ட்ரான்களை இணையாக்கவில்லை. ஓகேவா, சரி, ஈனியை ஒன்றுமே பண்ணலன்னா அடுத்த ஸ்டெப்பில் அதை பார்த்து அப்படியே எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அணைவு எண் 6. ஏன்னா எஃப்இ வந்து 6 எஃப்இ இருக்குது. 6 வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எஸ், இங்கே 6 வெற்று ஆர்பிட்டால்கள் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா 4, 5, 6. ஒரு எஸ் ஆர்பிட்டாலும், ஓகே, ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் 3 பி ஆர்பிட்டாலும் 2 டி ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் இருக்குது. அப்போது sp3d² இனக்கலப்புன்னு இருக்குது. எஸ், ஸோ sp3d² அப்படிங்கிற இனக்கலப்பில் இருக்குது. எஸ், sp3d² அப்படிங்கிற இனக்கலப்பு ஒரு எஸ் ஆர்பிட்டால், கீழே பாருங்கள், ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால் 2 டி ஆர்பிட்டால். கடைசியாக பாருங்க, ஒரு எஸ் ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு வந்து 2 டி, நல்லா கவனிக்கணும், ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால், அடுத்து அடுத்து எக்ஸ்ட்ராவாக வருங்க, கவனிக்கணும், 4p வரைக்கும் தான் இங்கே போட்டிருந்தோம், எக்ஸ்ட்ராவாக 4d போட்டிருக்கோம் இந்த ஸ்டெப்பில். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல 4d வந்திருக்குது, எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, நீங்கள் அதை போடணும். 3d 4s 4p போட்டிருப்போம், அதுக்கப்புறம் 4d வந்து 5 பாக்ஸ் இந்த ஸ்டெப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, அதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், அப்போது ஒரு எஸ் நல்லா கவனிங்க, ஒரு எஸ் ஆர்பிட்டாலும், ஓகே, 3 பி ஆர்பிட்டால் 2 டி ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட போடுது. பாருங்கள், இதே மாதிரியே போட்டு கீழே போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால் 2 டி ஆர்பிட்டால் 4டியில் 2 ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போது ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எஃப் மைனஸ் எலக்ட்ரானை வழங்கி sp3d² அப்படிங்கிற எது உருவாயிருக்குன்னா இனக்கலப்புற்ற ஆர்பிட்டால்கள் உருவாயிருக்கு. இப்போ அணைவு எண் வந்து பார்த்திங்கன்னா 6. அணைவு எண் வந்து 6 இருந்தால் இதனுடைய அமைப்பு என்னன்னா எண்முகி. இந்த அணைவு சேர்மங்களில் வெளி டி ஆர்பிட்டால்கள் மூலம் இனக்கலப்பு அடையுது. ஸோ அதனால் வெளி ஆர்பிட்டால் அணைவு உருவாகுது. இந்த அணைவு சேர்மங்களில் வெளி டி ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பு அடைகிறதுனால வெளி ஆர்பிட்டால் அணைவு உருவாகுது. ஓகேவா, எஸ், அப்போது sp3d² அப்படிங்கிற அணைவு வெளி ஆர்பிட்டால் அணைவு உருவாகுது. சரி, இங்கே காந்தத்தன்மை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே இனக்கலப்பில் எல்லாமே தனித்திருக்குதா இணையாக இருக்குதான்னு பாருங்கள். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கடைசியில் இனக்கலப்பில் பாருங்கள் எப்படி இருக்குது, தனித்து இருக்குதா இணையாக இருக்கான்னு பாருங்கள். தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னா, தனித்த எலக்ட்ரான்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன தன்மை உடையது, பாராகாந்தத்தன்மை உடையது. இங்கே தனித்த எலக்ட்ரான் இரட்டைகளை மட்டும் பாருங்கள், மொத்தம் தனித்த இணையாகாத எலக்ட்ரான்கள், தனித்த இணையாகாத எலக்ட்ரான்கள் மொத்தம் 4 இருக்குது. எஸ், மொத்தம் 4 இருக்குது. அப்போ n = 4. n = 4னா இங்கே பாராகாந்தத்தன்மை இருக்குது பாருங்கள். ஸோ தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 4, பாராகாந்தத்தன்மை உடையது. ஸோ μs = √n × n+2bm. ஓகேவா, n × n+2bm. இதில் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4. எஸ், ஸோ இப்போ √4 × 4 + 2ன்னு போடுறோம், 4 + 2ன்னா 6, 6 × 4ன்னு போடுறோம், 6னா 24. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 24க்கு ஸ்கொயர் ரூட்டு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 4.899 bm. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் இதனுடைய மதிப்பு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இணைதிறன் பிணைப்பு கொள்கையை வச்சு இண்டிவிஜுவலாக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே தனித்தனி 5 மார்க் கொஷினாக கேட்பாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம வரம்புகள் பார்க்கணும், விபிடி கொள்கையினுடைய வரம்புகள். ஓகேவா, அணைவு சேர்மங்களில் பல்வேறு கண்டுணரப்பட்ட பண்புகளை விபிடி விளக்கினாலும் இதில் வரம்புகள் அப்படின்னா குறைபாடுகள் இருக்குது. என்னென்ன குறைபாடுகள்னா, அணைவு சேர்மங்களில் நிறக்கொள்கையே இது விளக்க இயலவில்லை. நிறத்தை பற்றியும் வெர்னரும் சொல்லலை, இவங்களும் விபிடியும் சொல்ல மறுத்துட்டாங்க. அடுத்து சுழற்சியால் ஏற்படும் காந்த திருப்புத்திறனை மட்டுமே கருத்திற்கொண்டு காந்த திருப்புத்திறன்களின் பிற கூறுகளை இது கருத்தில் கொள்ளவில்லை. சுழற்சியால் ஏற்படக்கூடிய காந்த திருப்புத்திறனை மட்டும்தான் கருத்தில் வச்சுக்கிச்சு, மற்ற காந்த திருப்புத்திறனினுடைய பிற கூறுகளை இந்த கொள்கையை எடுத்துக்கல. அடுத்து ஒரு உலோகத்தின் அணைவு சேர்மங்களில்
சில உள்ளார்பிட்டால் அணைவுகளாகவும் மற்ற சில வெளியார்பிட்டால் அணைவுகளாகவும் காணப்படுது. நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், 2 அணைவு சேர்மத்தில் கடைசியாக பார்த்தது வெளியார்பிட்டால் அணைவு, முன்னாடி பார்த்தது உள்ளார்பிட்டால் அணைவுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சொல்கிறோம் பாருங்கள், கடைசி பாயிண்ட் பாருங்கள். பேலன்ஸ் பாண்ட் கொள்கையில் வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடுதா உள்கூட்டு ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடுதான்னு பண்ணோம். n-1d ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபட்டால் அதை உள் ஆர்பிட்டால் இனக்கலப்பனும் குறைச்சுழற்சி ஆர்பிட்டால்னு சொன்னோம். nd ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டால் அதை வெளி ஆர்பிட்டால் அணைவுகள்னும் உயர் சுழற்சி அணைவுகள்னும் சொல்லலாம். ஓகேவா? எஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொன்னது வந்து இதனுடைய வரம்பா போயிடுச்சு பாருங்க. ஒரே உலகத்தின் அணைவு சேர்மங்களில் சில உள்ள ஆர்பிட்டால் அணைவுகள்னும் மற்ற சில வந்து வெளி ஆர்பிட்டால் அணைவுகள்னும் சொன்னாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இவ்வாறு மாறுபட்ட அணைவுகள் உருவாகுதுங்கிறதுக்கான விளக்கத்தை இந்த கொள்கை விளக்கலை. ஓகேவா? பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. FeCN6 வந்து டயாகாந்த பன்மை உடையதனால குறை சுழற்சி அணைவுன்னும், ஆனால் FeF6 பாராகாந்தத்தன்மை உடையது உயர் சுழற்சி அணைவுன்னு சொன்னாங்க. ரெண்டுலேயுமே மைய உலோக அயனி வந்து பார்த்தீங்கன்னா Fe2+ தான். அது எப்படி ஒரே உலோக அயனிக்கு வெளிச்சுழற்சி அணைவு குறை சுழற்சி அணைவு உயர் சுழற்சி அணைவு எப்படி உருவாகுது, எப்படி இது மட்டும் டயாகாந்தத்தன்மை பெறுது, FeF6 பாராகாந்தத்தன்மை உடையது, ஏன் உயர் சுழற்சி அணைவுன்னு சொல்கிறோங்கிறதுக்கான விளக்கத்தை பிபிடி கொள்கை சொல்லலை. இதெல்லாம் வந்து இதனுடைய குறைபாடுகள் மட்டும் தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்டு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, 2 மார்க்கில் கேட்பாங்க. அது இல்லாமல் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் எடுத்துக்காட்டு 4 இருக்குது, 4மே இண்டிவிஜுவல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகேவா? எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் 5 மார்க்கில் கேட்பாங்க. அதை போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் விபி கொள்கையில் கீழே 7, 8, 9 இருக்குது. இந்த 9ம் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஹோம்ஒர்க்கு. ஆல்ரெடி கொடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஹோம்ஒர்க்கெல்லாம் கரெக்டாக வர்றதில்ல. எந்த டவுட்ஸ் இருக்குங்கிறத டவுட்டே யாரும் கேட்கறதில்ல. டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா?